ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இளநீர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண சிக்கனில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி கொஞ்சம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா சின்ன லெமனில் பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கணும். கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா கலக்கும். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இளநீரில் சிக்கன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இலை வச்சு மூடணும். அதுக்காக ஒரு 4 எலுமிச்சை இலையை பறிச்சிக்கலாம். இப்போது ஒரு இளநீரில் இது மாதிரி ஓடு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடும் கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் இளநீரில் சேர்த்துக்கலாம். இளநீரில் எந்த அளவுக்கு சிக்கன் பத்துதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தா வேகாது. ஏன்னா இளநீரே சூடேறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதிகமாக சிக்கன் சேர்த்தா இன்னும் அதிக நேரம் பிடிக்கும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு இலை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது இளநீர் மேலே மூடி க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இது மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை இளநீர் மேலே வச்சு எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் லேசாக தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஒரே லெவலாக வந்துடும். இது மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு ரெடி பண்ணுறதுக்காக கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்க கொஞ்சம் விறகும் எடுத்துகிட்டு வந்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது கல் இது மாதிரி வச்சு அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன துணி வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே சின்ன சின்ன சிப்பெல்லாம் வச்சு அடுப்பு நல்லா எரிய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இளநீரையும் அது மேலே வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இது மாதிரி அடுப்பு ரெடி பண்ண இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்லேயும் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் பிடிக்கும் இது வேகிறதுக்கு. நம்ம எல்லா சைடும் விறகு வச்சு நல்லா எரிய வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ஏன்னா இளநீர்லேயே அதிகமாக ஈரப்பதம் இருக்கிறதுனால அது சூடேறி உள்ளே இருக்கிற சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப ஹீட் தேவைப்படும். அதனால் நம்ம எல்லா சைடும் விறகு வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக எரி விடணும். அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சிக்கன் ஒரே மாதிரி சாப்பிடாம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உள்ளே இருக்கிற இளநீரோடு சேர்த்து சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைம் எடுக்கும் இதை செய்கிறதுக்கு. பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ண முடியும். இப்போ சிக்கன்லாம் உள்ளே கொதிக்கிறதுனால அந்த தண்ணி வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அது உள்ளே இருக்கிற இலையெல்லாம் எடுத்துடலாம். இலையை எடுத்துகிட்டு பார்த்தா சிக்கன் ரொம்ப சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இலையை பிரித்து ஓப்பன் பண்ணும்போதே சிக்கனோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள், சிக்கன்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. எல்லா சிக்கனையும் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. அந்த இளநீரில் இருக்கிற தேங்காவோடவே சிக்கனும் சேர்த்து வெந்ததுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.